அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் புக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்ற திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை தொடங்குகின்ற பொழுதே திருமந்திரத்தினுடைய பெருமையை 10 பாசுரங்களாலே அனுபவித்தார். தொடர்ந்து அந்த திருமந்திரத்தினுடைய விளக்கப் பொருளாய் நிற்கின்ற எம்பெருமான் அவன் எழுந்தருளிருக்கிற திவ்ய தேசங்கள் தோறும் சென்று அவனை மங்களாசாசனம் செய்ய திருவுள்ளங்கொண்டு வடகோடியிலிருந்து தொடங்கினார். வடகோடியிலே முதலிலே திருப்பிரிதி, அடுத்தபடியாக பத்ரிகாசிரமம், அதற்கு அடுத்தபடியாக சாலக்கிராமம், அதற்கு அடுத்தபடியாக நைமிஷாரண்யம், அதற்கு அடுத்தபடியாக சிங்கவேள் குன்றம் என்கிற அகோபலம் என்று இவ்வளவு வடநாட்டு திருப்பதிகளை அனுபவித்தவர் வடநாட்டு திருப்பதிகளிலே கடைசியாக திருவேங்கடமுடையானை அனுபவிக்கின்றார். அதிலே 40 பாசுரங்கள். முதல் 10 பாசுரங்களிலே திருவேங்கடமடை நெஞ்சமே என்று அவனை போய் அடைய வேண்டும் என்பதை பாரித்தவர். அப்படி அடைந்தும் கூட அவன் தமக்கு அருள் புரியாமையினாலே நாம் செய்திருக்கிற பாவங்கள் காரணமாகத்தான் நம்மை அவன் அருள் புரியவில்லை என்று நினைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு அவற்றையெல்லாம் நீ சமித்தருள வேணும் என்று அவனை பிரார்த்திக்கிறார். ஆனாலும் இங்கே நமக்கு ஒரு ஐயம் அழலாம். திருமங்கை ஆழ்வார் இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறாரே, கொன்றேன் பல்லுயிரை என்கிறார், நான் எப்பாவம் பலவும் செய்து இழைத்தொழிந்தேன் என்கிறார், அவருக்கு கூட இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் உண்டோ என்று நமக்கு ஐயம் அழலாம். அதற்கு பலவிதமான பதில்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது என்னவென்றால், எம்பெருமானை சரணமடைகிற பொழுது நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை விண்ணப்பித்துக் கொண்டுதான் சரணமடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது சாஸ்திரத்திலே. அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹா என்று அதனாலே அவர் சொல்லுகிறார் என்று ஒரு பொருள் சொல்லலாம். இரண்டாவது, அவர் நைச்சானுசந்தானமாக தமிழத்திலே இல்லை என்றாலும் கூட அப்படி இருப்பதாக வைத்து சொல்லுகிறார் என்றும் சொல்லலாம். அல்லது அதையும் காட்டிலும் வேறொரு பொருள் என்னவென்றால், இந்த பிறவியிலே ஆழ்வாருக்கு அவையெல்லாம் இல்லை என்றாலும் கூட எத்தனையோ பிறவிகள் பிறந்து இந்த பிறவியிலேதானே ஆழ்வார் இப்படி இவர் ஆழ்வாராக ஆனார். முற்பிறவியிலே அந்த பாவங்கள் தமக்கு இருந்திருக்கலாம் என்று நினைத்து ஆழ்வார் சொல்லுகிறார் என்று இப்படி பல சமாதானங்களை சொல்லிவிட்டு இவையெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் என்றார். இந்த பாசுரங்களை எல்லாம் நம்போல்வார் அனுசந்திக்க வேண்டும். நாம் சொல்ல போகிறோம், அவருக்கு இல்லை என்றாலும் இந்த பாவங்கள் எல்லாம் நமக்குண்டு அல்லவா? ஆயினாலே நாம் சொல்லுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பாசுரங்களை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் என்று உயர்ந்த சமாதானமும் காட்டப்படுகிறது. இப்படி தம்முடைய பாவங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். சொல்லிக்கொண்டு வந்தவர் கடைசியாக என்ன தெரிவித்தார் என்னால், ஏற்றேன் இப்பிறப்பே, இந்த பிறவியிலே என்னோ வந்தடைந்தேன் என்று தெரிவித்தார். என்று சொன்னவுடனே எம்பெருமான், ஆழ்வீர், நீர் வந்தடைந்தீர் என்றாலும் இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறீர் என்று சொல்லுகிறீரே, நம்மை தவிர உமக்கு வேறு யாரும் தெரியாதா? நம்மிடத்திலே ஏன் வந்தீர் என்று கேட்டானோ என்று வைத்துக் கொண்டு ஆழ்வார் என்று தெரிவிக்கிறார். பற்றேலொன்றுமிலேன், எம்பெருமானே, எனக்கு வேறு பற்று எதுவும் கிடையாது. அதாவது இதற்கு பலவிதமாக பொருள் சொல்லலாம். எம்பெருமானே, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் பற்று கிடையாது என்று சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அல்லது இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன் என்றால், இந்த உலக விஷயங்களை தவிர வேறு எதிலுமே பற்று இல்லாதவனாயிருந்தேன். நான் என்ன செய்தேன் அப்படி இருந்த காலத்தில்? பாவமே செய்து பாவியானேன் என்று தெரிவிக்கின்றாராம். பாவமே செய்து என்று பாவியானேன் என்கிறார். அதாவது இந்த பாசுரத்தை அந்த பாசுரத்தை அனுசந்திப்போம். பத்தேலொன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன், மத்தேலொன்னறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கல்தேன் பாண்டொழுகும் கமலத்துணவேங்கடவா, அத்தேன் வந்தடைந்தேன் அடியேனையாட் கொண்டருளே. பற்றேல் ஒன்றுமில்லேன் என்றால் எனக்கு வேறு எதிலுமே பற்று இல்லை, அல்லது நான் உயிர் பெறுவதற்கு நான் பற்றாக கொண்டிருப்பது எதுவுமே இல்லை என்று எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். பற்றேல் ஒன்றுமில்லேன் பாவமே செய்து பாவியானேன் என்றால் பாவத்தையே செய்தேன், பாவியே ஆனேன் என்கிறார்.
அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பாவம் செய்தால் பாவியாகத்தானே ஆக வேண்டும். அப்பொழுது என்ன சொல்லி இருக்கலாம்? பாவமே செய்தேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லது பாவி ஆனேன் என்றே சொல்லி இருக்கலாம். சிசுபாலன் முதலானவர்கள் பாவமே செய்தார்கள், எம்பெருமானை எப்பொழுதும் வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் புண்ணியசாலி ஆகிவிட்டார்கள். முடிவிலே அவர்களுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது. பாவம் செய்தும் அந்த பாவம் அவர்களுக்கு சேரவில்லை. தசரதன் புண்ணியமே செய்தான், சத்தியத்தையே சொன்னான். ஆனாலும் கூட அவன் ராமபிரானை காட்டுக்கு அனுப்பினபடியினாலே அந்த புண்ணியமும் அவனுக்கு பாவமாக பலித்து விட்டது. ஆஹா, பாவமும் புண்ணியமாகும், புண்ணியமும் பாவமாகும். ஆனால் என் விஷயத்திலோ பாவமே செய்தேன், பாவியே ஆனேன் என்கிறாராம் ஆழ்வார். வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. ஒரு மாட்டை அடிப்பதற்காக ஒருத்தன் துரத்தி கொண்டு போகிறானாம். போகிற பொழுது அந்த மாடு அந்த கோவிலை சுற்றி ஓடுகிறதாம். பசுமாட்டை அடிப்பது என்பது மிகவும் பெரிய பாவம். ஆனால் இவன் அந்த பாவத்தை செய்வதற்காக மாட்டின் பின்னாலே போகிறான், அந்த பசுவின் பின்னாலே. அது கோவிலை சுற்றி ஓடுகின்ற பொழுது எம்பெருமான் நினைக்கிறானாம், இப்பொழுது பசு கோவிலின் சுற்றி ஓடப் போகிறது, இவனும் அதன் பின்னாலே சுற்றி வருகிறான், நம்மை பிரதட்சணம் செய்ய போகிறான். இவன் செய்ய போவது பாவம்தான், ஆனால் அதிலேயும் இவனுக்கு ஒரு புண்ணியம் விளையட்டும் என்று விளைய போகிறது என்று நினைத்தானாம் எம்பெருமான். ஆனால் அந்த சமயத்திலேயும் இந்த மனிதனுக்கு ஒரு துர்புத்தி ஏற்பட்டதாம். என்ன நினைத்தான் இவன்? இந்த மாடு கோவிலை சுற்றி ஓடுகிறது, அதை பின்னாலே துரத்தி கொண்டு போனால் அதை நாம் பிடிக்க முடியாது, ஆகையினாலே இப்படி எதிர் வழியாக போவோம் என்று. அப்பொழுதும் கூட இவன் என்ன செய்தானாம்? கோவிலை சுற்றி ஓடாமல் அப்பிரதட்சணமாக ஓடினானாம் அந்த மாட்டை பிடிப்பதற்கு. என்றால் இதுதான் பாவமே செய்து பாவியே ஆனேன். தப்பி தவறி கூட அந்த புண்ணியம் என்னிடத்திலே வாராதபடிக்கு நான் ஆகிவிட்டேன் என்கிறார். பாவமே செய்து பாவியானேன், மற்றேலொன்றுமிலேன், என்னிடத்திலே வேறு எதுவுமே இல்லை. மாயனே எங்கள் மாதவனே, மாயனே என்னால் ஆச்சரியமான சக்தி படைத்தவன் நீ அல்லவா, ஆகையினாலே எப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் என்னை காப்பாற்றக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு என்பதற்காக மாயனே என்றார். ஆனால் அது மட்டும் போதுமா? மாதவனே என்று பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனே என்று இந்த இடத்திலே பிராட்டியையும் புருஷகாரமாக பற்றுகிறாராம். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்பொழுது நகசின் நாபராத்தியதி, பாவம் செய்யாதவன் எவன் என்று அவனுக்கு அறிவுறுத்தி அவனை ஏற்றுக்கொள்ள செய்பவள் பிராட்டி ஆகையினாலே அந்த ஸ்ரீமகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டுதானே பற்ற வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல மாயனே எங்கள் மாதவனே அற்றேன் வந்தடைந்தேன், கதியற்றவனாக உன்னிடத்திலே வந்து அடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருள வேணும், என்ன நீ ஏற்றுக்கொண்டருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே வேண்டுகின்றார். எம்பெருமானை சரணமடைகிற பொழுது நாம் அகமஸ்மி அபராதானாம் ஆலயா என்று நாம் செய்திருக்கிற குற்றங்கள் அனைத்தையும் எம்பெருமான் திருமுன்பே விண்ணப்பித்துக் கொண்டு செல்ல வேண்டும், அவன் திருவடிகளிலே விழ வேண்டும். அதுவும் அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்யே என்று பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமானை சரணம் பத்த வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருப்பதற்கு சேர இங்கே திருமங்கையாழ்வாரும் இத்தனை பாவங்கள் தாம் செய்திருப்பதாக சொல்லி கடைசியிலே மாதவனே அற்றேன் வந்தடைந்தேன் என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணம் பத்தி அடியேனை ஆட்கொண்டருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இப்படி 9 பாசுரங்களாலே அவர் பிரார்த்தித்த இந்த திருமொழி, இந்த 10 திருமொழியை கற்பவர்களுக்கு அடுத்தபடியாக பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த திருமொழியை. கண்ணாயுலகுக்கு ஈராயன்கார் வண்ணனை விண்ணோர்தாம் பரவம் பொழில்வேங்கடவேணியனை இன்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையருகோன் கலியன் பண்ணார் பாடல் 10 பயில்வார்க்கில்ல பாவங்களே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் கண்ணாய் ஏழுலகுக்கு, ஏழுலகுக்கும் கண்ணாய் இருப்பவன் என்றார். ஏழுலகுக்கும் அவன் கண்ணாய் இருக்கிறானாம். அதற்கு மேலே உயிராயம் கார்வண்ணன், கண் மட்டுமல்ல உயிராகவும் இருக்கிறவன் அந்த எம்பெருமான் தான் என்று சொல்லுகின்றார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் கார்வண்ணன் என்றார். கார்வண்ணன் என்றால் மேகம் போன்ற தன்மையை உடையவன். மேகமானது புண்ணியம் செய்தவர்களுக்கு மழை, பாவம் செய்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லுவதில்லையாம். எல்லாருக்கும் அது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லப்பட்டபடி பாவம் செய்தவர்களுக்கும் அது பொழிகிறது அல்லவா. அதுபோல பாவம் செய்த எனக்கும் நீ
அருள் செய்ய வேண்டும் என்பதை இப்படி குறிப்பாலே உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்? கார்வண்ணனே என்று அவனை சொல்லுகின்றார். அந்த கார்வண்ணன் அவன் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் என்றுதான் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே அப்படிப்பட்ட கார்வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை என்று, விண்ணோர்கள் என்றால் அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் கூட அவனை வந்து அப்படி துதிக்கிறார்களாம். அப்படி விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியன். வேதியன் என்னால் உயர்ந்த, அதாவது வேதங்களாலே தெரிவிக்கப்படுபவன். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி வேதங்களாலே தெரிவிக்கப்படுபவன். அப்படிப்பட்ட விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியன். அந்த வேதியனை சொன்னவர் யார் என்றால் திண்ணாறு மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன். திண்மையான மாடங்களாலே சூழப்பட்ட திருமங்கை என்கிற ஒரு தலம், அந்த திருமங்கை என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்திற்கு இவர் அதிபதி. அதைத்தான் அதனாலதானே இவருக்கு திருமங்கை ஆழ்வார் என்ற பெயரை ஏற்பட்டது. ஆகினாலே திருமங்கையர்கோன் கலியன். கலியன் என்றால் மிடுக்கை உடையவர். அப்படிப்பட்ட ஆழ்வார் அருளி செய்த பன்னார் பாடல் என்கிறார். அதாவது பண்கள் மிகுந்திருக்கிற பாடல். இந்த பாடல்களை எல்லாம் இசையிலே வைத்து கூட்டி பாட வேண்டும் என்று ஆழ்வாரே தெரிவிக்கிறார் நமக்கு. அப்படி பண்களாலே பாடக்கூடிய பாடல் 10 பயில்வார். இதை யார் யாரெல்லாம் கற்கிறார்களோ அவர்களுக்கு பாவமே கிடையாது. பன்னார் பாடல் 10 பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. பாவங்களே இல்லை. எல்லா பாவங்களும் அவர்களை விட்டு விலகிவிடும். திருமங்கி ஆழ்வார் கீழே இந்த 9 பாசுரத்திலே எத்தனை பாவங்களை சொன்னார், அத்தனை பாவங்களும் திருவேங்கடமுடையானை பற்றினவாறே அது சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே என்று சொல்லும்படி ஓடி விடுகின்றதல்லவா. அவன் வேங்கடன் அல்லவா, பாவங்களை எல்லாம் போக்குகிறவன் அல்லவா. ஆகினாலே அவனை பற்றின இந்த திருமொழியை பாடினால் உங்களுக்கு பாவங்கள் கிடையாது என்று சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார். தொடர்ந்து திருவேங்கடமலையை இதிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானியே அடுத்த பதிகத்திலேயும் அனுபவிக்கிறார். அதை அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.